இன்னைக்கு பூன மூஞ்சியோட நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான விளாக் கூட சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு விளாக் எடுத்திருக்கோம். கியூட்டா 2 பேரு நம்ம ஸ்பெஷல் ஒன் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? யாரா இருக்கலாம்? பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இவங்களுக்கு நேம் இன்னும் நாங்க வைக்கல. என்ன நேம் வைக்கலாம் அப்படின்றத நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க. இது 2ம் அடிக்கடி கிஸ் பண்ணிக்குது. இங்க பாருங்க. அந்த மூமெண்ட்ட தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. அழகா இருக்குல்ல? நம்ம தலைவனுக்கு கிஸ் பண்றது பப்ளிக்ல புடிக்காது போல. அதனால கொஞ்சம் டீசென்ட்டா No, no, விலகிக்கிட்டாரு. no, no. இவங்க பாருங்க, ஐய்யய்யோ! சோகமா திரும்புறான். இதெல்லாம் நாங்க பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அடுத்து நம்ம ராசா வரப்போறாரு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமா ஒத்துக்காது. இங்க பாருங்க. மல்லாக்க படுத்து அவனோட கோவத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். என் கை மட்டும் கிடைச்சுச்சு, அவ்வளோதான் அவனுக்கு. என் கையா நெனச்சு அவனோட கைய கடிச்சிட்டு இருக்கான் ஆளு. 2 பேர் வந்ததுலேருந்து துரைக்கு புடிக்கல. "ஏய் இங்க வாடி! உன்னால தாண்டி இவ்ளோ பிரச்சனையும். எனக்கு ஈடா 2 பேத்த இறக்கிட்டியேடி! உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பைரவா தான். நல்லா வித்த காட்டுவான் எங்க ஆளு. சொல்லவே தேவையில்ல. என்னடா திடீர்னு உண்டியல காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைன்னே சொல்லலாம். ஸோ இவங்கள ஓப்பன் பண்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலா நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த உண்டியல்ல நான் போட்டு வச்சிருந்த அமௌண்ட் தான். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 இயராவே நான் அது ஆல்மோஸ்ட் நான் போடல. அதுக்கு முன்னாடி போட்ட அமௌண்ட் தான். ரொம்பலாம் எதிர்பார்க்க வேணாம். கம்மியா தான் இருக்கும். ஆனா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஆனா அந்த அமௌண்ட் இல்ல. ஏன் இல்லன்றதெல்லாம் தெரியல. அம்மா தான் ஓப்பன் பண்ண சொன்னேன். நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்க ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ உண்டியல உடைக்கிற அளவுக்கு நமக்கு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒர்க் போல. ஸோ ஒரு நிலைமை வந்ததுனால இத உடைக்கிற அளவுக்கு வந்துடுறனால ஓப்பன் பண்ணிடலாம். எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவோ இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. ஓப்பன் பண்ணோனே எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் நினைச்சது 10,000க்கு மேல நினைச்சிருந்தேன். பட் அதுக்குள்ள ரொம்ப கம்மியா வந்திருந்துச்சு. எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டு விட்டுருங்க. என்னடா அவன் கமெண்ட் பாக்ஸ்லயே போட சொல்றான் தானே பார்க்குறீங்க. சும்மா போட்டு விடுங்க பார்ப்போம். 2024 ரொம்ப ஒரு மோசமான வருஷம்னு கூட சொல்லலாம். ஏன்னா, என்னென்ன இழக்க வேண்டியமோ எல்லாத்தையும் இழந்துட்டு தனியா நிக்கிறோம். என் அப்பாவோட அப்பா, அதாவது பாட்டா இறந்துட்டாங்க. ஸோ 2024ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் மோசம். திருச்சி அம்மா மண்டபத்தில வந்து திதி குடுத்துட்டு கிளம்பிட்டோம். இவங்க தான் பாட்டா.